ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு மாடர்ன் ஹவுஸ் கட்டுறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பிரவீன் செஞ்ச மாதிரி வரட்டுன்னு தோண்டிக்கலாம். வாங்க வரட்டுன்னு தோண்டலாம். பிரவீன் சீக்கிரமா பார்த்தியா என்ன மிஸ் பண்ணுற? ஒழுங்காக தோண்டு உங்கள் பேர் குழியாக போட்டு வச்சிட்டேன். சரி பண்ணு போ. லாஸ்ட்டில் இன்னும் வந்தால் லாஸ்ட்டில் சரி பண்ணிக்கலாம். தோண்டு சரியா நல்லா தோண்டு, ஸ்பீடாக தோண்டுன்னா என்ன நீ பொறுமையாக தோண்டிகிட்டு இருக்க? இந்த ஸ்டாலின் கூட சேர்ந்துட்டியா? அவன் தான் ஒரு சோம்பேறி பையன். ஸ்டாலினா வேறு யாரும் இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு ஒரு பையன்தான். இங்கே பாரு, தரையெல்லாம் உடச்சி விட்ருக்கேன். வந்தேன்னு வச்சுக்கோயேன் செருப்படி வாங்குவேன். டக்குன்னு போடு. விளாட தெரியுதா? ஆமாம், இவருக்கு மட்டும் விளாட தெரிஞ்சிடும். அப்படியே அங்கே என்ன பேச்சு? ஒன்றும் இல்லைண்ணே. ஒழுங்கா கெட்டுறா, ஸ்பீடாக கெட்டு. என்ன நீ இவ்வளோ பொறுமையாக போட்டிருக்க? இப்போ நம்ம எடுத்துகிற மெட்டீரியல் பெரு ஸ்னோ அடித்து வரட்டுன்னு பூசிடலாம். வரட்டு பெரட்டு 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 டக்குன்னு கெட்டுறா. அங்கே கெட்டேன்ன இவர் பெரிய இவர் கெட்டுடா. பேசிக்கிட்டு இருக்கான். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லைண்ணே. கெட்டு சீக்கிரம் கெட்டு. என்ன அளவை பார்த்துக்கிட்டு இருக்க? டக்குன்னு கெட்டு. அழகெலாம் பார்க்கக்கூடாது, கடைசியில் முடிஞ்சோடனே பார்த்துக்கலாம். டக்குன்னு கெட்டுடா. நீ என்ன நீ ஸ்பீடாக கெட்டு. அடுத்து நம்ம ஃப்ரெண்டு ஸ்டாலினும் நம்ம கூட சேர்ந்து கெட்டுவார் சர்வரில். இப்போதைக்கு நம்ம வேர்ல்டில் கெட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம வேர்ல்டு பேர் என்ன தெரியுமா? பிரவீன் இஸ் த கேமர் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். இதுதான் நம்ம வேர்ல்டு பேர். இந்த வேர்ல்டில் தான் நம்ம இப்போ கெட்டிக்கிட்டு இருக்கோம். வாங்க டக்குன்னு கெட்டு. இது ஒரு மாடர்ன் ஹவுஸ் அப்படின்னு நம்ம மட்டும்தான் சொல்லிக்கணும், வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது வேறு விஷயம். இப்போ நம்ம ஒரு கல் எடுக்க போகிறோம். என்ன கல் பேர் தெரியல. நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கோங்க. என்ன கல்? அந்த லாஸ்ட்டில் ஏதோ ஓக்கு ஏதோ வந்துச்சு. இப்போ கட்டுங்க டக்குன்னு ஸ்பீடாக கட்டுங்க. என்ன நீ பிரவீனே கூட ஆள் சேர்த்துக்கிடுதியா? ஆமாம், எனக்கே சம்பளம் தர மாட்டான். இது சேர்த்து விட்ட ஆளுக்கு சம்பளம் தர போகிறானா? என்ன சொன்ன? ஒன்றும் இல்லைண்ணே, டீ கிடச்சா நல்லாயிருக்கும்னு கேட்டேண்ணே. அப்படியா? நீ செஞ்ச வேலைக்கு டீலாம் கொடுக்க முடியாது, ஒத்திக்கிட்டு போ. சரிண்ணே. இவர் அப்படியே கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு. என்ன சீக்கிரம் கெட்டு. என்ன நின்றுட்டே இருக்க? டக்குன்னு கெட்டு. அங்கே பாரு இன்னும் எவ்வளோ இது இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன். என்னடா மேஜிக்கு? பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரம் தான். இந்த கொஞ்ச நேரத்தில் மேஜிக் காட்டுறேன் பாருங்கள். ஆமாம், அவர் அப்படியே மேஜிக் காட்டி கிழிச்சிட்டாரு. பாருங்கள் நீங்கள். என்ன ஒரு செவரை பூசிட்டு நீ வரத்து பரவாயில்லடா. நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக தான் கட்டுறோம். ஒவ்வொரு கொத்தனாரும் 1 வருஷம் 2 வருஷம்னு வீடை கட்ட லேட் பண்ணுறாங்க. நம்மனா கொஞ்சம் ஸ்பீடாக கட்டுறோம்ல. ஆமாம், விளையாடுறது மைன்கிராஃப்ட்டு. நேரில் பண்ணால் தானே தெரியும். என்னது? ஒன்றும் இல்லைண்ணே, ஸ்பீடாக கட்டுறா. இப்போ பாருங்க மேஜிக்கை. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், கெட்டேன். மேஜிக் பண்ணுவேன்னு சொல்லுவேன். அந்த நேரத்துக்கு தான் பண்ணுவேன், உங்கள் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது. என்னது? ஒன்றும் இல்லைண்ணே. டக்குன்னு கெட்டுறா. வேலையை பாடுறா. மேஜிக்கு இதுன்ட்டு கெட்டுறா. ஸ்பீடாக கெட்டே. ஸ்பீடு வேணும் நம்மளுக்கு. கெட்டே. இவர்கிட்ட ஃபோனை கொடுத்தா மட்டும் கெட்டி கிழிச்சிட்டாரு. கெட்டுறா. என்ன பேச்சாங்க? ஒன்றும் இல்லைண்ணே, ஸ்பீடாக கெட்டே. இங்கே பாரு, இன்னும் ஒரு சவர் மிச்சம் இருக்குது. மேலே வேறு ரூஃப் போடணும்லா. ஸ்பீடாக கெட்டு. ரூஃப் போட்டு செடி வேறு வைக்கணும். நீ ஏதோ மேஜிக் பண்ணுறேன்ன. ஆமாம், பாருங்க, மேஜிக் பண்ணி தான் பார்ப்போமே. ஸ்பீடாக கெட்டு. காய்ஸ், கடைசியில் நம்ம ஹோம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்பீடாக கெட்டு. ஸ்பீடாக கெட்டு. அண்ணே, ஸ்டாலினுக்கு அடுத்த மாதம் கல்யாணமான. அப்படியா? நம்ம குடும்பத்தோடு போகிறோம். ஓகே, ஸ்டாலினுக்கு ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதம் ஸ்டாலினுக்கு கல்யாணமா? எல்லோரும் போயிடலாம். என்னடா மேஜிக் பண்ணிட்ட? ஆமாம், நான் சொல்லிட்டே இருந்தோம்ல மேஜிக் பண்ணுவேன்ட்டு. ஆனால் திடீர்னு பண்ணுவேன்னு எனக்கு தெரியாத. நான்லாம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன். ஓட வேலையை பாடுறா. ஆமாம், இவர் மேஜிக் பண்ணாலும் பாராட்ட மாட்டார், வீட்டை ஒரு செகண்டில் கேட்டினாலும் பாராட்ட மாட்டார். வேலையை பாடுறா. ஸ்பீடாக கட்டு. மேலே வேறு ஒரு ரூஃப் கட்டணும். பத்தியா?
மேலே வேறு ஒரு ரூஃப் கட்டணும். ஸ்பீடாக கட்டுற, என்னடா அழகாக பார்த்துட்ருக்க? போதும் போதும், கெட்டு ஹைட்டெலாம் போதும். ஸ்னோவை போடு. என்ன ஸோ ஒழுங்காக கட்டுறா. கெட்டி இடிக்க. யார் மண் ஜல்லிலாம் வாங்கி போடுதா? நீயா? நான் தானே, என் கஷ்டத்தில் தானே வாங்கி போட்டேன். ஒழுங்காக கட்டுறா, வேஸ்ட் பண்ணாமல். அங்கங்கே இடித்து கட்டிகிட்டு இருக்கான். பாரு, மண்டையிலே கொடுக்க போகிறோம் ஒரு நாள். சாவடி வாங்குவாங்க பாரு. வேஸ்ட் பண்ணாத, ஒழுங்காக கெட்டு. இந்த ஸ்னோவெல்லாம் எங்கள் டேடி எங்கள் டேடி ஸ்கூட்டியை திருடி நான் போய் எங்கே லடாக் ரைடு போய் அள்ளிட்டு வந்தேன். என்ன நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஸ்னோவெல்லாம் அள்ளிட்டு வந்திருக்க, நீ வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க. குண்டு பயில அடிச்சு மண்டையை உடச்சிடணும். ஸ்பீடாக கட்டு, ஒழுங்காக கட்டல, வேஸ்ட் பண்ணன்னு உனக்கு இருக்குது. ஸ்பீடாக கட்டு. நம்மள்ட்ட ஒரு ஸ்னோ கம்மியாக தான் இருக்குது, அதான் அந்த கருப்பு கலர் வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். டக்குன்னு கெட்டே. இங்கே பாரு, டேய் வேஸ்ட் பண்ணாதடா. எவ்வளோ வேஸ்ட் பண்ணுற, அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாச்சு? அடுத்து உனக்கு தெரியுங்களா நான் அண்ணனுக்கு எவ்வளோ செடி வளர்க்க பிடிக்குன்ட்டு. ஒழுங்காக செடியெல்லாம் வச்சு அழகாக வச்சிடணும், சரியா? சரிங்க. செடி வச்ச மட்டும் அப்படியே தண்ணி ஊற்றி கிழிச்சிட்டாரு. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லைண்ணே, வேலையை பாரு. டக்குன்னு எனக்கு ஒரு டவுட்டு. என்னண்ணே, இந்த ஸ்னோ வச்சு வீடு கட்டுறோமே, இது உருகிறாதா? ஆட போடா மக்கு சாம்பிராணி. ஐயோ சாரிப்பா. டக்கு கெட்டு டக்குன்னு கெட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த வீடை வந்து நம்ம வில்லேஜர்ஸுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் போட்டிருப்போம், அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. என்னடா பண்ணுற? இடிச்சிக்கிட்ட அதை ஒரு கிரானைட் ஜஸ்ட்டு 1.5 கோடி மக்களே. இவன் எப்படி வேஸ்ட் பண்ணுறான் பார்த்துங்க. ஒரு கல் மட்டும் 1.5. என்னடா டப்புன்னு மேஜிக் பண்ணிட்ட? ஆமாம், நான் 2 வாட்டி மேஜிக் பண்ணிட்டேன். நீங்கள் தான் போய் தூங்கிட்டீங்க. அட போடா, நான் போய் தூங்க போகிறேன். நீங்கள் போய் தூங்குங்க, நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன். ஸோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மாடர்ன் ஹவுஸ் தான் கட்ட போகிறோம். நம்ம பாதி வழியை முடிச்சாச்சு. இங்கே என்னோட எஜமான் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு செடியான சோத்து மூட்டை சாப்பிட்டுட்டு தூங்கிடுவார். இந்த வீடியோ அவர் பார்த்தாருன்னா எனக்கு சரிப்படி உள்ளோம். ஐயோ கண்ணாடி உடச்சுமே. முதலாளி கண்ணாடி உடச்சிட்டு அடி சார் இப்போ நான் டக்குன்னு கேட்டுறா. சரி முதலாளி. ஃப்ரெண்ட்ஸ், இவனை விட்டுட்டு நம்ம போனோன்னா நம்ம சேனல் 0 சப்ஸ்கிரைபரில் தான் முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வீடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அந்த வீடு இன்னும் முடியலை. சீக்கிரம் கட்டுறா டாய். இந்த செடி வைக்கிற வேலை மட்டும்தானே இருக்குது. கெட்டு செடி கதவுலாம் வச்சிடலாமா? வைக்க ஆரம்பி. டக்குன்னு செடிலாம் வை. என்ன நீ ஸ்பீடாக கெட்ட மாட்டுக்க. ஸோ சேட். ஒரே கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன் எனக்கு. என்ன நீ ஸ்பீடாக கெட்டு. டேடா, அங்கே 2 செடி வரணும். அந்த இதை எடு. எங்க அந்த இது பேருனா கதவு கிட்ட இருக்குல்ல, அந்த 2 செடி. ஓகே, இப்போ வை. எப்படி அழகாக இருக்கா? கதவுலாம் போடணும். நாளைக்கு வந்து கதவு போட்டுருணும், சரியா? சரிங்க. என்ன பண்ணுற? ஸ்னோவெலாம் வேஸ்ட் பண்ணாத. இப்போ தூங்கு. சரிண்ணே, குட் நைட். அப்பாடி எந்திரிச்சிட்டேன். என்ன இந்த பெண் போய் என்ன தூங்கிட்டு இருக்கான்? எந்திடா. அங்கே எந்திரிச்சேண்ணே, வேலையை பார்க்கேன். இப்போ கதவு மாட்டுறா. அந்த மாட்டேண்ணா. என்ன கதவு வேணும்? எனக்கு அந்த டார்க்காக இருக்குல்ல, அந்த கதவு தான். அதான் கெட்டுறா. இன்னும் போடு. இன்னும் மேலே ஏதோ ஓட்ட தெரியுது. ஒழுங்காக கெட்டுறா. உனக்கு கொடுத்ததுக்கு வேறு யார்ட்டையாச்சும் கொடுத்துருக்கலாம். இன்னும் செடி வாடி போச்சு. ஐயா, அது ஒன்றும் இல்லைண்ணே, மண் இருந்தால் தானே செடி வளரும். நீங்கள் ஸ்னோ தானே போட்டிங்க. அட அறிவு கெட்டவனே. சரி, நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். நம்ம இந்த வீடியோ ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். பாபா டக்குன்னு கேட்டு கண்ணாடி வைக்கிறதுலாம் ஒரு வேலையா? டக்குன்னு கேட்டேன். ஆமாம், இவரை வந்து பார்த்தா தான் தெரியும் கண்ணாடியை உடைக்காம வைக்க எவ்வளோ கஷ்டம்ட்டு. என்ன இப்போ மேலே வேறு நம்ம கண்ணாடி வச்சுருக்கோம். நம்மளுக்கு வந்து லைட்டே தேவை கிடையாது. 3 லைட் சன்லைட்டே கிடச்சிரும். நம்ம டார்ச்சே வைக்க வேண்டாம் நம்ம வீட்டுக்குள்ளே. ஒரே சந்தோஷமாக இருக்குது. எதுக்கு 10 ரூபா மிச்சம் பண்ணிட்டேனா? டை
ஒழுங்காக வேலையை போடுறா. இப்படி நம்ம வீடு சூப்பராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய்.